ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் குழம்பு ரெசிபி தான். காலையிலேயே நானே, என் ஹஸ்பண்ட், பாப்பா 3 பேருமே வந்து எங்கள் அம்மா ஊரில் பண்டிகைன்னு சொல்லிட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அப்பா மீன் எடுத்துகிட்டு வந்துட்டார். சரி, மீன் குழம்பு வச்சுட்டே கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து மீனை க்ளீன் பண்ண போயிட்டார். ஜஸ்ட் ஒரு 1/2 ஹவரில் வந்து நான் சொல்கிற மாடலில் வச்சிங்கன்னா நீங்கள் குழம்பு கண்டிப்பாக வச்சு முடிச்சிடலாம். என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 1/4 கப்பு சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு ஃபுல்லாக உளிச்சுக்குங்க. ப்ளஸ் அது கூடவே ஒரு தக்காளி, ஒரு 1/4 கப்பு தேங்காய், இது 4 இன்க்ரீடியன்ஸ் தனியாக எடுத்து வச்சுங்க. அது கூடவே வந்து 1 ஸ்பூன் வந்து வெந்தயம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, வெந்தயத்தை வந்து ஒரு வானலில் போட்டு வணக்கி தனியாக எடுத்து அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதே வானலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1/4 கப்பு வந்து சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்குங்க. அது கூடவே உளிச்சு வச்சு பூண்டையும் போட்டு 2 கோல்டன் கலர் வர வரைக்கும் வணக்குங்க. அது கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது 3 வந்து ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் அதிலே தேங்காயை கொட்டிக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து விட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் வந்து கறி மசால் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கறி மசால் தூள் வந்து நாங்கள் எப்போவுமே வீட்லேயே அரைச்சி வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து 3 ஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வந்து காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வறுத்து தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானலில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுலேயே இந்த அரைச்சி வச்ச சாந்தையும் ஊற்றி தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றிங்க. நான் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கிறேன். அதையும் கரைச்சி அதுலேயே ஊற்றிக்கிட்டேன். அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ப்ளஸ் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா குழம்பு கொதித்து வர ஸ்டேஜில் வந்து நான் வந்து வெந்தய பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். வெந்தய பவுடர் எதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னா, மீன் குழம்பு வந்து நல்லா ருசியாகவும் மணமாகவும் இருக்கும். அதுக்காக நாங்கள் எப்போவுமே வந்து வெந்தய பவுடர் யூஸ் பண்ணுவோம். மீன் குழம்பு மட்டும் இல்லை, புளி சாதம் செஞ்சாலும் நாங்கள் வெந்தய பவுடர் யூஸ் பண்ணுவோம். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற மீனை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம். மீன் வந்து போட்டு ரொம்ப நேரம் வந்து குழம்புல விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மீன் வந்து சீக்கிரம் குழஞ்சி போயிடும். அதனால் மீன் போட்டு ஒரு 5 மினிட்ஸில் வந்து மீன் கண்ணு வெளியே வந்துச்சுன்னா மீன் வெந்ததாக அர்த்தம்னு சொல்லுவாங்க. அதனால் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் மீனை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து போட்ட மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ ஒயிட் ரைஸ் வச்சு அதில் இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.